வணக்கம் உறவுகளே. இன்றைக்கு 2026 ஆண்டு 2ஆம் மாதம் 19ஆம் தேதி வியாழக்கிழமை. இன்றைக்கு யாழ் மாவட்ட செயலகத்தின் ஊடகப் பிரிவின் செய்திகள் வெளிவந்திருக்கிறது. அந்த வகையிலே நாங்கள் செய்திகளை பார்ப்போமாக இருந்தால், இன்றைக்கு இந்த முதியோர்களுக்கான தேசிய செயலகத்தின் கீழ் பிரதேச செயலகங்களில் கடமையாற்றும் முதியோர் உரிமைகள் மேம்பாட்டு உத்தியோகத்தர்களுக்கான மாதாந்த முன்னேற்ற கலந்துரையாடல் ஒன்று யாழ்ப்பாணம் மாவட்ட அரசாங்க அதிபர் திரு மருதலிங்கம் பிரதீபன் அவர்களின் தலைமையில் இன்றைய தினம் முற்பகல் 11:30 மணிக்கு, அதாவது இன்றைக்கு 19/2/2026 அரசாங்க அதிபர் அலுவலகத்தில் நடைபெற்றது. இதன் போது கடந்த வருடம் யாழ் மாவட்டத்திலே முதியோர் சேவைகள் தொடர்பாக முன்னெடுக்கப்பட்ட அபிவிருத்தி திட்டங்கள் மற்றும் 2026 ஆண்டில் முன்னெடுக்கப்படவுள்ள திட்டங்கள் தொடர்பாகவும் கலந்துரையாடப்பட்டன. இதேவேளை யாழ் மாவட்டத்தில் பதிவு செய்யாது இயங்கி வரும் முதியோர் இல்லங்கள் அனைத்தும் பதிவு செய்வதற்கான விண்ணப்ப படிவத்துடன் உரிய ஆவணங்களை இணைத்து பிரதேச செயலாளரின் சிபாரிசுடன் எதிர்வரும் மார்ச் 30ஆம் தேதி, அதாவது வருகிற மாதம் 3ஆம் மாதம் மார்ச் 30ஆம் தேதிக்கு முன்னர் மாவட்ட செயலகத்தில் சமர்ப்பிக்க வேண்டும் என அரசாங்க அதிபரினால் அறிவுறுத்தப்பட்டது குறிப்பிடத்தக்கதாக இருக்கிறது. மேலும் இந்த முதியோர் சேவைகள் தொடர்பிலான ஒரு உரிய உத்தியோகத்தர்களின் தேவைகள் மற்றும் பிரச்சனைகள் தொடர்பில் கேட்டறியப்பட்டு அதற்கான தீர்வுகளும் அரசாங்க அதிபரினால் வழங்கப்பட்டிருக்கிற அரசாங்க அதிபர் வடிவாக விளக்கமாக அதை தெரிவித்திருக்கின்றார். இந்த கலந்துரையாடலே உதவி மாவட்ட செயலாளர் செல்லியூனா தர்சினி, முதியோர் மேம்பாட்டு மாவட்ட இணைப்பாளர் திருமதி ஸ்பெல்மன் பாலகுமாரி, பிரதேச செயலகங்களில் கடமையாற்றும் முதியோர்கள் உரிமைகள் மேம்பாட்டு உத்தியோகத்தர்கள் எல்லாரும் கலந்து கொண்டிருக்கின்றார்கள். கலந்து கொண்டு ஆகையினாலே இந்த முதியோர் இலக்கம் தயவு செய்து யாழ்ப்பாணத்திலே பதிவு செய்யப்படாமல் இயங்கிக் கொண்டிருக்கின்ற முதியோர்களை வைத்து பராமரித்துக் கொண்டிருக்கின்ற அந்த இல்லங்கள், அந்த நிர்வாகம் உடனடியாக அதை சென்று எங்களுடைய மாவட்ட செயலகத்திலே பதிவு செய்யுங்கள். பதிவு செய்வது மூலமாக உங்களுடைய அந்த இல்லங்களை தக்க வைத்துக் கொள்ளலாம், அல்லது அது தீவிர நடவடிக்கை எடுத்தால் பிரச்சனைகள் உண்டாகும் என்பது எங்களுக்கு தெரியும். ஆகையினால் அரசாங்க அதிபரின் வேண்டுகோளுக்கிணங்க உடனடியாக அனைவரும் அதை பதிவு செய்யப்படாத இல்லங்களை எதிர்வரும் மார்ச் மாதம் 30ஆம் தேதிக்கு முன்னர் உரிய ஆவணங்களை சமர்ப்பித்து பதியும் வண்ணம் அரசாங்க அதிபர் அறிவுறுத்தி இருக்கிறார். மற்றது எங்களுடைய மண்டதீவில் அது பெரிய பெரிய பிரச்சனைக்குரியதாக இருந்தது. என்ன அங்கே செய்கிறார்கள், அங்கே தன்னை நிற்க போகிறது, அதோ இது ஒன்றெல்லாம் எதிர்ப்புகளை தெரிவித்துக் கொண்டிருந்தார்கள். இருந்த போதிலும் அரசாங்கம் மண்டதீவிலே அமைக்கப்பட்டு வரும் சர்வதேச கிரிக்கெட் மைதான அபிவிருத்தி தொடர்பான ஒரு கலந்துரையாடல் யாழ்ப்பாணம் மாவட்ட அரசாங்க அதிபர் மருதலிங்கம் பிரதீபன் அவர்களின் தலைமையில் விளையாட்டுத்துறை அமைச்சின் மேலதிக செயலாளர் திரு MPNM விக்ரமசிங்க மற்றும் விளையாட்டுத்துறை அபிவிருத்தி திணைக்கள பணிப்பாளர் நாயகம் திரு S. அச்சுதன் ஆகியோரும் பங்கு பெற்றவுடன் நேற்றைய தினம் 18ஆம் தேதி நேற்றைய தினம் காலை 10 மணிக்கு மாவட்ட செயலர் அரசாங்க அதிபர் அலுவலகத்தில் நடைபெற்றிருக்கிறது. ஆகையினால் இது அமைக்கப்பட்டு வரும் சர்வதேச கிரிக்கெட் மைதான அபிவிருத்தி தொடர்பாக கலந்துரையாடல் நடைபெற்றிருக்கிறது. ஆகையினால் இந்த கலந்துரையாடலில் தலைமையுரையாற்றிய அரசாங்க அதிபர் அவர்கள் என்ன சொல்லியிருக்கிறார் சொன்னால், சர்வதேச தரத்திலான கிரிக்கெட் மைதானம் இது சும்மா சாதாரணமாக மாவட்ட ரீதியான கிரிக்கெட் மைதானம் அல்ல, இது சர்வதேச தரத்திலான ஒரு கிரிக்கெட் மைதானம் தொடர்பாக ஏற்கனவே பல ஆரோக்கியமான கருத்தாடல்கள் பகிரப்பட்டுள்ளதாகவும், சர்வதேச கிரிக்கெட் மைதானம் அமைக்கப்படுவதற்கு கை கொடுப்பதனூடாக அபிவிருத்திகளை மேற்கொள்ளக்கூடியதாக காணப்படும் எனவும், அங்குள்ள பாடசாலை அபிவிருத்தி மற்றும் வணிக அபிவிருத்தி மேலும் அதிகரித்து செல்லும் நிலை காணப்படும் எனவும், உண்மையிலே ஒரு சர்வதேச விளையாட்டு மைதானம் இருக்கின்ற போது அதனை சுற்றியுள்ள எல்லா இடங்களும் அபிவிருத்தி அடைவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கிறது. அரசாங்க அதிபர் மிகவும் அழகாக சொல்லியிருக்கிறார். பாடசாலைகள் மற்றும் வணிக அபிவிருத்திகள் எல்லாம் மேலும் அதிகரித்து செல்லும் என்று சொல்லியிருக்கிறார். மேலும் அதிமேதகு ஜனாதிபதி அவர்கள் யாழ்ப்பாணத்தில் நடைபெற்ற தைப்பொங்கல் தினத்தன்று சர்வதேச விளையாட்டு மைதானம் அமைப்பது தொடர்பாக அக்கறையுடன் கருத்துக்களை பகிர்ந்துள்ளதாகவும், மைதானத்தின் பூர்வாங்க நடவடிக்கைகள் பூர்த்தியாகியுள்ளதாகவும் தெரிவித்ததுடன், இம்மைதானத்தை அமைப்பதன் ஊடாக நீண்டகால நிலைத்திருக்கக்கூடிய ஒரு தன்மைகளை எவ்வாறு அதிகரிக்கலாம் என்பது தொடர்பாகவும், பிரதேசத்தின் அபிவிருத்தி தொடர்பாக எவ்வாறான முன்னேற்றங்களை மேற்கொள்ளலாம் என்பது தொடர்பாக சாதக பாதக தன்மைகளை ஆராய்ந்து ஆரோக்கியமான ஒரு கலந்துரையாடலை மேற்கொள்ளுமாறு அரசாங்க அதிபர் கேட்டுக்கொண்டார்.
மேலும் மண்டதீவு மற்றும் வேலணையில் உள்ள பாடசாலைகள் மற்றும் பிரதேச வைத்தியசாலை ஆகியவற்றை அபிவிருத்தி அவர்கள் அந்த பாடசாலை மற்றும் வைத்தியசாலை போன்றவற்றின் அபிவிருத்தி தொடர்பாகவும் இலங்கை கிரிக்கெட் சங்கத்தின் பங்களிப்புகளையும் வழங்குமாறு கேட்டுக்கொண்டார். விளையாட்டுத்துறை அபிவிருத்தி திணைக்கள பணிப்பாளர் நாயகம் கருத்து தெரிவிக்கையில், இக்கலந்துரையாடலின் நோக்கம் யாழ்ப்பாண மாவட்டத்தில் கிரிக்கெட் மைதானம் அமைப்பதனூடாக விளையாட்டு நகரம் உருவாக்கப்படும் எனவும் இதனூடாக பல்வேறு இணைந்த உட்கட்டமைப்பு வசதிகள் அதனுடன் இணைந்த சேவைகள் போன்றவை தொடர்பாக இந்த கலந்துரையாடல் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாகவும் அதனால் சூழலுக்கு பாதிப்புகள் ஏற்படாத வகையில் மத்திய சுற்றாடல் அதிகார சபை கையாளுவதாகவும் இந்த மைதானத்தை அமைப்பதனூடாக வெளிநாட்டு முதலீடுகளை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் எனவும் வடக்கு மாகாண சபை மற்றும் பிரதேச சபையின் வருமானங்கள் அதிகரிக்கும் வாய்ப்புகள் காணப்படுவதாகவும் தெரிவித்து சர்வதேச விளையாட்டு மைதானம் தொடர்பான பல்வேறு கருத்தாடல்களை பகிர்ந்து கொள்ளுமாறும் தெரிவித்துக் கொண்டார். அந்த கலந்துரையாடலிலே வேலணை பிரதேச சபையின் தவிசாளர் கௌரவ எஸ் அசோக் ஒருங்கிணைப்பு குழுவின் இணைப்பாளரும் யாழ்ப்பாண மாநகர சபையின் உறுப்பினருமான கௌரவ எஸ் கபிலன், விளையாட்டு அமைச்சின் பணிப்பாளர் திரு டிலும் தாரத்தின, இலங்கை கிரிக்கெட் சங்கத்தைச் சேர்ந்த திரு ஷாலக்கா என் சில்வா மற்றும் முகாமைத்துவ பணிப்பாளர் ஸ்ரீ பிரேரா, மேலதிக அரசாங்க அதிபர் திரு கே சிவகரன், வேலணை பிரதேச செயலாளர் திரு டி அகிலன், மாவட்ட திட்டமிடல் பணிப்பாளர் திரு இ சுரேந்திரநாதன், உதவி மாவட்ட செயலாளர் செல்வி உனா தர்சினி, நில அளவைகள் திணைக்கள சிரேஷ்ட ஆத்தியஸ்த திரு எம் தர்மபால, மாவட்ட விளையாட்டு உத்தியோகத்தர்கள் மற்றும் துறைசார் உத்தியோகத்தர்கள் என பலர் கலந்து கொண்டிருக்கிறார்கள். ஆகையினால் இந்த விளையாட்டு மைதானம் அமைப்பதற்கான ஒரு நிலைமை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதனுடைய சாதக பாதங்களை கலந்து ஆலோசித்திருக்கிறார்கள். உண்மையிலே இந்த விளையாட்டு மைதானம் வருகின்ற போது பலதரப்பட்ட அபிவிருத்திகள் யாழ் மாவட்டத்திலே ஏற்படும் என மிகவும் அழகாக யாழ் மாவட்ட அரசாங்க அதிபர் மருதலிங்கம் பிரதீபன் அவர்கள் தெரிவித்திருக்கிறார். மாவட்ட சேலத்திலே அரசாங்க அதிபர் மருதலிங்கம் பிரதீபன் அவர்கள் எங்களுடைய விளையாட்டு அபிவிருத்தி திணைக்களத்தின் பணிப்பாளர் நாயகன் திரு எஸ் அச்சுதன் அவர்களை யாழ்ப்பாண மாவட்ட அரசாங்க அதிபர் அவர்கள் பொன்னாடை போட்டு அணிவித்து மேலதிக பொன்னாடை போட்டு கௌரவித்திருக்கிறார்கள். பொன்னாடை அணிவித்து மேலதிக அரசாங்க அதிபர் திரு கே சிவகரன் அவர்களால் மாலை அணிவித்து கௌரவிக்கப்பட்டார். இதன்போது அரசாங்க அதிபர் கருத்து தெரிவிக்கையில், யாழ்ப்பாண தேர்தல் மாவட்டத்தின் உதவி தேர்தல்கள் ஆணையாளராகவும் தேர்தல்கள் திணைக்களத்தின் பிரதி தேர்தல் ஆணையாளராகவும் பணியாற்றி இலங்கை நிர்வாக சேவைகள் விசேட தரத்துக்கு பதவி உயர்வு பெற்று விளையாட்டு அபிவிருத்தி திணைக்களத்தின் பணிப்பாளர் நாயமாக உயர் பதவி பெற்று யாழ்ப்பாணத்துக்கு முதல் தடவையாக வருகை தந்துள்ளார் எனவும் உயர் பதவியினை பெற்று யாழ்ப்பாணத்துக்கு பெருமை சேர்த்துள்ளார் எனவும் அரசாங்க அதிபர் குறிப்பிட்டிருக்கிறார். ஆகையினால் இவை அனைத்தும் யாழ் மாவட்ட செயலகத்தினுடைய ஊடக பிரிவின் செய்திகள் என்று தெரிவித்துக் கொண்டு மீண்டும் ஒரு யாழ் மாவட்ட செயலகத்தின் ஊடக பிரிவின் செய்திகளுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்கள் அனைவரிடம் இந்த விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பின் முருகன். நன்றி, வணக்கம்.